வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஏடிஜிபியை கைது பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமா, ஏடிஜிபியை கைது பண்ணவே இல்லை. கோர்ட்ல அரசு மீதான கூட்டு போனதாகலாம் செய்தியெல்லாம் வெளியே வந்தது. கோர்ட்ல இருந்து நேராக கூட்டிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷன். திருவாலங்காடு கூட்டு போனாங்க. விசாரிச்சுட்டு அவர் அனுப்பிட்டாங்க. ஓ, அது அரசு கிடையாதா? எஃப்ஐஆர் போட்டாதானே அரெஸ்ட். ஆர்டர் தான் ஹைகோர்ட்ல இவர் வேல்முருகன் போட்டார். எந்த இடத்துலையும் அவர் கைது பண்ணுங்கன்னு சொல்லல. அவரையும் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க. முதல்ல அவர் எந்த இடத்துலையும் ஆர்டர்ல என்ன சார் போட்டிருக்காங்க? அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காங்க? கடத்தி இருந்தா நிச்சயமா மேல எஃப்ஐஆர் போட்டு அவருக்குள்ள சிறைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. 24 மணி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணணும். துறை சார்ந்த நடவடிக்கைக்கு தான் வெறும் சஸ்பென்ஷன். ஐபிசி குற்றம் செஞ்சுட்டாருன்னா வெறும் சஸ்பென்ஷன்ல எஃப்ஐஆர், ஜெயிலு, சஸ்பென்ஷன். புரியுதா? உச்ச நீதிமன்றம் இதுல சேர்ந்து கொல்லி விடாதுறான், காப்பாத்துறான். பூய் ஜெகன்மூர்த்தி ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? 26ஆம் தேதிக்கு தான் ஆர்டர் போடுவேன்னு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? ஆனா ஜட்ஜி அதுல சில வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்கிறதுனால தான் உங்களை கைது பண்ண சொல்லல. அது என்னது? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தனி சட்டமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கொலை கூட பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறா. அது என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? ஸ்டாலின் வாயை திறக்கல. ஆனா அண்டர் கிரவுண்ட்ல அந்த ஏடிஜிபியை கைது பண்ணாம இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டேன். சிபிசிஐடிக்கு அனுப்பிட்டேன், சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் மிகப்பெரிய சதித்து. சார், நாங்கள் சஸ்பென்ஷன் பண்ணதை வாபஸ் வாங்க மாட்டோம்னு சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுதான் வாபஸ் வாங்கினா அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்ல. குற்றம் செஞ்ச ஏடிஜிபியை அரசு நிர்வாகம் காப்பாத்துது. ஆமா. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு முன்னாள் காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த சிறுவன் கடத்தல் விவகாரம் இதுதான் தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதில் ஒரு எம்எல்ஏ, கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. அதே போல் ஒரு ஏடிஜிபி ஜெயராமன் இவர்களுக்கு தொடர்பு இருந்துச்சு. சென்னை ஹைகோர்ட் மிக முக்கியமான ஆர்டர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் காரணமாக ஏடிஜிபியை கைதும் பண்ணியாச்சு. அதை எதிர்த்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஏடிஜிபியுடைய கைதை சுப்ரீம் கோர்ட்டை ரத்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணதை நாங்கள் வாபஸ் வாங்க மாட்டோம்னு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாதங்கள் வச்சுருக்காங்க. இந்த கேஸ் எனக்கு ரொம்ப ஒரு குழப்பமாக இருக்குது சார். சுப்ரீம் கோர்ட்டு ஜஸ்டிஸ் சொல்கிறாரு, எனக்கு 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. 22 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டையராக பேசியிருந்தாரு. ஏன் சார் இந்த வழக்கில் இவ்வளவு குழப்பம்? என்ன சார் நடந்திருக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும்? இப்போ நீங்கள் சொன்னதுலேயே ஒரு தப்பு இருக்குது. ஏடிஜிபியை கைது பண்ணாங்கன்னு சொன்னீங்க. ஆமாம், ஏடிஜிபியை கைது பண்ணவே இல்லை. கோர்ட்டில் அரசு மீதான கூட்டு போனதாகலாம் செய்தியெல்லாம் வெளியே வந்தது. ஏடிஜிபியை கைதே பண்ணலை. கைது பண்ணல. கோர்ட்ல இருந்து நேராக கூட்டிட்டு போனாங்க போலீஸ் ஸ்டேஷனு. திருவாலங்காடு கூட்டு போனாங்க. விசாரிச்சுட்டு அவர் அனுப்பிட்டாங்க. ஓ, அது அரசு கிடையாதா? எஃப்ஐஆர் போட்டாதானே அரெஸ்ட். ஏன் எஃப்ஐஆர்ல ஏன் ஏடிஜிபி பேர்லன்னு ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் கேட்டாரு. எஃப்ஐஆர் முதல்ல போட்டது யார் ஸ்பாட்டுக்கு கடத்திட்டு போனாங்களோ அவங்கள மட்டும்தான் எஃப்ஐஆர்ல போட்டாங்க. ஓகே. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கும் போது இவருடைய காரெல்லாம் கொண்டு வந்தாங்க. இவருக்கும் தொடர்பு இருக்குங்கிறது அவங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க. ஓகே. அக்யூஸ்ட் கன்ஃபெஷனுக்கு அப்புறம் வர்ற அக்யூஸ்டுங்களுக்கு எஃப்ஐஆர்ல வராது. அடிஷனல் ரொம்ப பேர் விவரம் இல்லாமல் பேசி அது சார்ஜ் ஷீட்ல தான் கொண்டு வருவாங்க. ஓகே. நிறைய பேர் சொல்றாங்க, பாருங்க எஃப்ஐஆர்ல என் பேர் இல்லை, அவர் பேர் இல்லை. அது முட்டாள்தனமான பேச்சு. பேசுறவங்களுக்கு சட்டம் தெரியல. எஃப்ஐஆர் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், முதல் தகவல் அறிக்கை. என்ன தகவல் வருதோ அதை எழுத்து மூலமாக வைக்கிறது தான் எஃப்ஐஆர், முதல் தகவல் அறிக்கை. அதுக்கு அந்த முதல் தகவல் அறிக்கையில் வரக்கூடிய குற்றம் சாட்டப்பட்டவர்களை விசாரிக்கும் போது அவங்க கொடுக்குற வாக்குமூலம் இருக்குல்ல, அதில் ஃபர்தராக அக்யூஸ்ட் வருவாங்க, மேற்கொண்டு சில பேர் வருவாங்க. அவங்கள இவங்க வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவங்கள போய் கைது பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் கைது பண்ணுறவங்க பேர் எஃப்ஐஆர்ல வராது. எஃப்ஐஆர்ல அவங்க பேர் இல்லைங்கிறதுனால அவர்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் கொண்டு வரப்பட்ட குற்றவாளி, குற்றம் சுமத்தப்பட்டவர்கள். இதுதான். இதில் எல்லாருமே என்னத்தை பரப்பிட்டாங்கன்னா, ஏடிஜிபியாக கைது பண்ணிட்டாங்க,
நீதிமன்றத்துல அதாவது போலீஸ் யூனிஃபார்ம்ல கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற செய்திக்கு தான் சார் செய்திகள் ஆர்டர் காப்பியே இருக்கு. இதுதான் ஆர்டர் காப்பி. ஹைகோர்ட்டில் இவர் வேல்முருகன் போட்ட எந்த இடத்துலையும் அவர் கைது பண்ணுங்கன்னு சொல்லலை. அவரையும் போட்டு திட்டிக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. முதல்ல அவர் எந்த இடத்துலையும் ஆர்டர் என்ன சார் போட்டிருக்காங்க? அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காரு? சின்ஸ் 2 of the accused had already been arrested, அதாவது 2 குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டபடியால் கிவிங் கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அகேன்ஸ்ட் தி ஏடிஜிபி, அவர்கள் ஏடிஜிபிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துள்ளதால் த ரெஸ்பாண்டன்ட் போலீஸ் இஸ் டைரக்டர், போலீஸை தான் டைரக்ட் பண்ணுறார், ஓகே, டு செக்யூர் அண்ட் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த ஏடிஜிபி இன் த மேனர் நோன் டு லா. செக்யூர்ங்கிற வார்த்தை இருக்குல்ல, செக்யூர் அப்படின்னா அவரை பிடிச்சி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ சட்டப்படி அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறார். ஓகே, அது செக்யூருங்கிறது அரெஸ்ட் கிடையாது. செக்யூர் தனி வார்த்தை வராது. ஓகே, செக்யூர் அரெஸ்ட்னு தான் வரும். ஓகே, எப்போவுமே டு செக்யூர் அரெஸ்ட்னு வரும். பிடித்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த இடத்துல செக்யூர் மட்டும்தான் இருக்கு. அரெஸ்ட்டுங்கிற வார்த்தை அவர் சொல்லலை. ஓகே, அவரும் என்ன சொல்றாரு, போலீஸை தான் நீங்கள் பண்ணிக்கங்கிறாரு. அரெஸ்ட்டுங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். ஓகே, சட்டப்படி என்ன இருக்கோ அந்த நடவடிக்கை அவர் மேலே எடுத்துக்கலாம் போலீஸ், அப்படிதான் சொல்றாரு. ஓகே, இஸ் டைரக்டட் டு செக்யூர் அண்ட் டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் ஏடிஜிபி இன் த மேனர் நோன் டு லா, சட்டத்தின்படி என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு ஒழிய. ஓகே, அதுக்குள்ளே ஏடிஜிபியை கைது பண்ணியாச்சு, ஏடிஜிபி அங்கேயே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, நீதிமன்றத்திலே கொண்டு போயிட்டாங்க. அதைத்தானே அவர் இன்டர்வியூவில் சொன்னார். அதுக்கெல்லாம் அதிகாரமே கிடையாது ஹைகோர்ட்டுக்கு, அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் மேஜிஸ்ட்ரேட்டை போய் கொடுத்து மேஜிஸ்ட்ரேட் தான் ரிமாண்ட் பண்ணணும். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியே ஒரு ஆளை ரிமாண்ட் பண்ண முடியாது. ஓகே, ரிமாண்ட் பண்ண முடியாது. மேஜிஸ்ட்ரேட்டை தான் ரிமாண்ட் பண்ண முடியும். அதனால மேஜிஸ்ட்ரேட்டை தான் கொண்டு போகும். மேஜிஸ்ட்ரேட்டு தான் அப்போ 15 daysனு போட்டு பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த இதில் 2 விஷயம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாருமே. ஒன்று உயர் நீதிமன்றம் அவரை கைது செய்ய சொல்லி அங்கேயே கைது பண்ணி கொண்டு போனதுங்கிறது பொய். ஓகே, உயர் நீதிமன்றம் போலீஸுக்கு தான் சொல்கிறாங்க. இவங்க 2 பேர் அவருக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துட்டதுனால ஓகே, அவரை பிடித்து டு செக்யூர், அவரை பிடிச்சு சட்டப்படி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறார். சார், இந்த கடத்தல்ல ஏடிஜிபிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையா? அவர் சொல்றாரு 2 அக்யூஸ்டுங்க ஏடிஜிபிக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்துருக்காருன்னு. ஏன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகிட்ட ரெக்கார்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க போலீஸ். இந்த கேஸ் டைரி மட்டுமல்ல, இது அதில் அவங்க அந்த கேஸ் டைரியில் 2 பேர் கொடுத்த வாக்குமூலம் காப்பியும் அவர் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சிருப்பார், அது ரகசியம். அப்படி படிச்சுட்டு சொல்கிறாரு, ஏடிஜிபிக்கு எதிராக 2 பேர் வாக்குமூலம் கொடுத்துட்டதுனால ஏடிஜிபியை நீங்கள் பிடிச்சி சட்டப்படி நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கங்கன்னு தான் சொல்கிறார். அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை அவர். அப்படி அந்த அரெஸ்ட்டுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். ஓகே, அப்படி தான் அவர் சொல்லியிருக்காரு. இதில் வேடிக்கை, உச்ச நீதிமன்ற நீதிபதியும் காடரை படிக்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதினு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லைங்கிறது. கைதுக்கு தடைன்னு வேற சொல்லியிருக்காங்க. கைதுக்கு தடைன்னு சொல்லியிருக்காங்க. அவரை கைதே பண்ணலை. கைது உத்தரவு ரத்துன்னு தான் செய்திகள்லாம் வெளியே வந்திருக்கு. அப்புறம் அதனால எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. அதுக்காகத்தான் நான் என்ன பண்ணேன், இந்த ஆர்டர் காப்பியை ஓகே இப்போ நிறைய பேத்துக்கு படித்து காமிக்கிறேன். சரி, நிறைய பேத்துக்கு அனுப்பிட்டு நீங்கள் தான்ப்பா எல்லாம் குழப்பி விட்டுட்டீங்கன்னு. ஓகே, ஆரம்ப கட்டத்தில் நானே ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்பினேன். ஓகே, ஆனால் மற்றவங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், சட்டப்படி தப்பு பண்ண முடியாதுன்னு தான் சொன்னேன். ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு அரெஸ்ட் பண்ணுற அதிகாரமே இல்லை. ஓகே, அப்படிங்கிறது தான். வாரண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, வாரண்ட் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, வாரண்ட் கூட ட்ரையல் கோர்ட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே, அரெஸ்ட் வாரண்ட் இவங்க இந்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இருக்குல்ல, ஆமா, அதுல ஹைகோர்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு. சுமோட்டோவா எடுக்கிறதுக்கு. ஆமா, இல்ல கோர்ட்டை அவமதிச்சுட்டாங்க. ஓகே, மற்றபடி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. இதுல உச்ச நீதிமன்றம் வரை குழம்பி போயிடும். அவங்க எப்படி அரெஸ்ட் பண்றது கொடுத்தாங்க, அவர் அரெஸ்ட் பண்றது கொடுக்கலையே. 2 பேரும் எதிராக சொல்லியிருக்காங்கப்பா அவருக்கு எதிராக. அதனால அவரை இப்போ இது பண்ணி விசாரித்து சட்டத்தின்படி என்ன நடவடிக்கையோ அதை பண்ணுங்கன்னு தானே சொல்றாரு. இது முதல் குழப்பம். 2 குழப்பமா, ஏடிஜிபியை கைது பண்ணிட்டாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஆமா,
தமிழ்நாட்டில் நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சரி, அவரை கைதே பண்ணலை, ஓகே, அவர் அப்படின்னு விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. இதுதான் நடந்தது. அதுக்கடுத்தது நம்ம 3வது விஷயம், அடுத்தது நம்ம இந்த வழக்கில் 3வது விஷயம் சஸ்பென்ஷன். ஆமாம், ஏடிஜிபியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நாங்கள் சஸ்பென்ஷன் கொடுத்துட்டோம், அதை வந்து வாபஸ் வாங்க மாட்டோன்னு ஓரலாக வேற சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்குமெண்ட்ஸில் வச்சுருக்காங்க அரசு தரப்பு. இதுவும் ஊரே மாத்திர வேலை. அப்படியா? நம்ம எல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாளுங்க அப்படின்னு வந்து அரசாங்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்கிறத குறிப்பாக இந்த திமுக அரசாங்கம் நம்மளெல்லாம் எவ்வளோ முட்டாளாக்குறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் சட்ட விஷயத்த சொல்கிறேன், நீங்களா யோசித்து உண்மையான புரிஞ்சுங்க. ஒரு அரசாங்க ஊழியர், நல்லா கேட்டுக்கோங்க, இந்த ஒரு அரசாங்க ஊழியர் அவரை 2 வகையில் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணலாம். 2 விஷயத்துக்கு தான் சஸ்பெண்ட் பண்ணலாம். போதும். என்னன்னா, துறை சார்ந்த தவறுகள், டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸ். துறை சார்ந்த தவறுகள் என்னன்னா, அவர்கள் லஞ்சம் வாங்கி இருக்கிறதா ஒரு புகார் வந்திருக்கு இது துறைக்குள்ள. அப்போ துறையிலே அது விசாரிப்பாங்க. ஓகே, இன்டர் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. அது துறை சார்ந்த நடவடிக்கை. ஓகே, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். அதுக்கு எடுத்தோடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரணை ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு பெண்ணுகிட்டே அங்கே கூட வேலை பார்க்குற பெண்ணுகிட்டே தப்பாக நடந்துட்டாரு ஒரு அரசாங்க அதிகாரி, டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வச்சு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு துறையில் இருந்த துறை சார்ந்த என்கொயரி, துறை சார்ந்த விசாரணை நடக்கும். அதுக்கு தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஒன்றா. 2வது சஸ்பென்ஷன் எப்போன்னா, நீங்கள் ஒரு குற்றத்தை செஞ்சிடுறீங்க, உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டுடுறாங்க. குற்றம்னா துறை சார்ந்த குற்றமா இல்லை வந்து தனி குற்றம்ங்கிறது ஐபிசி குற்றம். ஓகே, துறை சார்ந்த இது வேற. துறை சார்ந்தல்ல, உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு கான்டாக்ட் ரூல்ஸ்னு இருக்கும். ஆமாம், அதெல்லாம் அதை வயலேட் பண்ணிட்டாருன்னா துறை சார்ந்த நடவடிக்கை. ஓகே, பணம் வாங்கினாரா உள்ளே விசாரிப்பாங்க, அந்த பொண்ணை கையை பிடிச்சி எடுத்தாரா உள்ளே விசாரிப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விசாரிப்பாங்க. அப்போ அவருக்கு பாதி சம்பளம் கொடுத்துருவாங்க. இது ஒன்று. கொலை பண்ணிட்டாருன்னு வைங்க, துறை சார்ந்த நடவடிக்கைலாம் எடுக்க முடியாது, துறையில் என்கொயரிலாம் பண்ண முடியாது, அதை போலீஸ் சஸ்பென்ஷன் ஒன்று. அதை போலீஸ் வந்து பிடிச்சிடணும். ஓகே, ஒரு அதே அரசாங்க அதிகாரி போலீஸ் பிடிச்சிடுவான். பிடிச்ச நேராக கோர்ட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து ஜெயிலுக்கு அனுப்பி 24 மணி நேரம் அந்த அதிகாரி ஜெயிலில் இருந்துட்டா ஆட்டோமேட்டிக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இது 2 தான். அப்போ தான் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணணும். ஆனால் அந்த சஸ்பென்ஷன் ஐபிசியில் தப்பு பண்ணால் அரெஸ்ட், அப்புறம் தான் சஸ்பென்ஷன் 24 மணி நேரம் கழிச்சு. ஓகே, டிபார்ட்மெண்ட்டில் தப்பு பண்ணால் முதல் டிபார்ட்மெண்ட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டு விசாரிப்பாங்க. இப்போ இந்த ஏடிஜிபி இதில் இவர் துறை சார்ந்த தப்பு பண்ணாரா, ஐபிசியில் குற்றம் பண்ணாரா? 2மே தான் பண்ணியிருக்காரு. அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காரு, தன்னுடைய வந்து ஜிபே கொடுத்துருக்காரு, அது வந்து துறை சார். ஆட்கடத்தல் பண்ணியிருக்காரு. ஆமா, ஆட்கடத்தலுக்கு அது துறை சார்ந்த இதில் வராது. ஆமா, ஆட்கடத்தல் பண்ணியிருக்காரு. இதில் நீங்கள் துறை சார்ந்த நடவடிக்கை இல்லை, முதல்ல நீங்கள் ஐபிசியில் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். மைனரை கடத்திருக்காங்க. ஆமா, பெயில் நான் பெயிலபிள் மைனரை கடத்திருக்காங்க. நீதிபதி என்ன சொல்றாரு, ஹைகோர்ட் நீதிபதி 2 குற்றம் அக்யூஸ்டுங்க அவர் மேலே அது தப்பு இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டுட்டு அவரை ஜெயிலுக்கு ரிமாண்ட் பண்ணணும். 24 மணி நேரம் கழிச்சு அவரை சஸ்பெண்ட். இதுதான் சட்டம். திமுக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, ஐபிசி அஃபென்ஸ் பண்ணிட்டாரு, கைதே பண்ணலை, நாங்கள் இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதோ துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஊரை ஏமாத்துறாங்க, அவரை காப்பாற்றுறாங்கிறத புரிஞ்சுக்க. ஏடிஜிபி ஜெயராமனை திமுக காப்பாற்றுறாங்க, அரெஸ்ட் ஆகாமல் காப்பாற்றுறாங்க. ஓகே, இப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அவரை. கொலை பண்ணிட்டா சஸ்பெண்ட் பண்ணிட்டு விட்டுருவியா? கொலைக்கான தண்டனை என்ன, எங்கே எஃப்ஐஆர், எங்கே ஜெயிலுக்கு அனுப்புன, இதெல்லாம் செய்யாமல் நீ மட்டும் சஸ்பெண்ட் பண்ணணும்னு ஊரை ஏமாத்தினா அப்புறம் எப்படி? அப்போ அவருக்கு சலுகை செஞ்சுருக்காங்களா, அவருக்கு எதிராக நடந்திருக்காங்களா? உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? அவரை காப்பாற்றி இருக்கிறார்கள். கடத்தி இருந்தா நிச்சயமா மேல எஃப்ஐஆர் போட்டு அவருக்குள்ள சிறைக்கு அனுப்பிச்சிருக்கோம். 24 மணி நேரத்துல சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். சிறைக்கே அனுப்பாம, அரெஸ்டும் பண்ணாம, சிறைக்கும் அனுப்பாம வெறும் சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்மளே ஏமாத்துறாங்க. டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் நல்லா ஏமாந்துட்டான். அவன் படிச்சே பார்க்கல சுப்ரீம் கோர்ட்.
இது ஐபிசி கிரைமுக்கு வந்து டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து எல்லாரும் பார்க்குறவங்க எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஐபிசி கிரைமுக்கு டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன். நாளைக்கு ஒரு ஏடிஜிபி கொலை பண்ணிடுறாரு, அவர் அரெஸ்டும் பண்ணாமல் ஜெயிலுக்கு அனுப்பாமல் வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் வைப்பீங்களா? துறை சார்ந்த நடவடிக்கைக்கு தான் வெறும் சஸ்பென்ஷன். ஐபிசி குற்றம் செஞ்சுட்டாருன்னா வெறும் சஸ்பென்ஷன் இல்லை, எஃப்ஐஆர், ஜெயிலு, சஸ்பென்ஷன். புரியுதா உங்களுக்கு? புரியுது. எல்லாருக்கும் சொல்லணும், எல்லாருமே ஒன்னா. ஓகே சார். ரெண்டாவது சிபிசிஐடிக்கு விசாரணை. ஆமா சார். இது இந்த முட்டாள்தனத்தை பூரா உச்ச நீதிமன்றமும் சேர்ந்து பண்றான். இப்ப நான் சொல்ற முட்டாள்தனத்தை நான் ஏன் தைரியமா சொல்றேன்னா, எங்களை மாதிரி ஆளுங்களே இதை சொல்லலைன்னா வேற யார் போய் சொல்ல முடியும்? உச்ச நீதிமன்றமும் இதில் சேர்ந்து கொள்ளிவிடாகிறான், காப்பாற்றுறான். ரெண்டாவது சஸ்பென்ஷன் இது முடிஞ்சதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு விசாரணைக்கு அனுப்புகிறேன். சிபிசிஐடிக்கு எப்போ விசாரணைக்கு அனுப்புவாங்க தெரியுமா? ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியலைன்னா சிபிசிஐடிக்கு அனுப்புவாங்க. அந்த சார் விஷயத்தில் சிபிசிஐடிக்கு அனுப்புனேன். ஏன்னா அந்த சார் யாருன்னு கண்டுபிடிக்கல. ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கூட்டு சதி செஞ்சு அந்த சாரை இல்லாமல் பண்ணிட்டாங்க கடைசி வரை. இந்த வழக்கில் குற்றத்தை கண்டுபிடிச்சாச்சு, 2 குற்றவாளிகளை பிடிச்சாச்சு, 2 குற்றவாளிகளை ஏடிஜிபிக்கு இதில் சம்பந்தம் இருக்குன்னு வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. திருப்பி சிபிசிஐடிக்கு அனுப்பி என்னத்தை கிழிக்க போகிறீங்க நீங்கள்? என்னத்தை கண்டுபிடிக்க போகிறீங்க? அப்போ அந்த ஏடிஜிபியை கைது பண்ணாமல் காப்பாற்றுறதுக்காக நீங்கள் செய்கிற சதி திட்டம் இது சார். அந்த கடத்தப்பட்ட பையனுடைய அம்மாவும் சரி, அந்த பையனுடைய அண்ணனும் சரி, இதுக்கும் வந்து பூவை ஜெகன்மூர்த்திக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ நம்ம பூவை ஜெகன்மூர்த்திக்கு அப்புறம் வருவோம். ஒருவேளை வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வழக்க வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா ஜூரிஸ்டிக்ஷனே கிடையாது, நான் கம்பவுண்டபிள். வழக்க வாபஸ் வாங்க முடியாது. சட்டத்தில் 2 இருக்கு. குற்றத்துக்கு கிரைமுக்கு 2 சட்டத்தில் இருக்கு. 2 இது கம்பவுண்டபிள், நான் கம்பவுண்டபிள். ஓகே. சமாதான குற்றங்கள், சமாதானம் ஆக முடியாத குற்றங்கள். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கொலை பண்ணிடுறாரு, சரி, செத்து போன ஒரு ஒய்ஃப் வந்து நாங்கள் சமாதானமாக போய்க்கிறோம்னா கோர்ட்டு சமாதானம்லாம் பண்ண முடியாது. அது நான் கம்பவுண்டபிள். சரி, நான் ஒருத்தர் அடிச்சிடுறேன், அவர் வந்து என் மேலே எதிராக போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. கம்ப்ளைண்ட் நான் அவர்கிட்ட சமாதானத்துக்கு நீங்கள் அடிச்சிடுறேங்கிறது சாதாரண செக்ஷனில் வரும். அது கம்பவுண்டபிளா நான் கம்பவுண்டபிளான்னு நீங்கள் சிஆர்பிசியில் பார்க்கணும். ஓகே. நான் கம்பவுண்டபிளாக இருந்தால் நீங்கள் நினைச்சாலும் முடியாது. இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் என்னாச்சு? லஞ்சம் வாங்கினாரு, நாங்கள் 2 பேரும் சமாதானம் ஆயிப்போகிறோம்னு ஹைகோர்ட்டில் கொடுத்தாரு. ஆமாம், ஹைகோர்ட்டு சமாதானம்னு கொடுத்தாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பிடிச்சான்? சமாதானங்கிற பேச்சுக்கே இடம், அவர் லஞ்சம் வாங்கி பெரிய குற்றத்தை பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னடா சமாதானம்? திருப்பி விசாரி, அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ எஃப்ஐஆர் போகுதுல்ல. அதனால் நீங்கள் சொல்ல பூவை ஜெகன்மூர்த்திக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவங்க சொன்னாலும் இந்த செக்ஷன் வந்து இந்த கோர்ட்டில் போய் தான் நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கணும். ஓகே, இது வந்து நான் காம்பவுண்டபிள் செக்ஷன். அதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. மைனரை கடத்தினது இது வந்து 10 வருஷ தண்டனை. ஆட்கடத்தல் வேற, மைனரை கடத்துறது அதை விட சிவியர். ஆட்கடத்தல்ங்கிறது 7 வருஷம் தண்டனை வரும். மைனரை கடத்துனீங்கன்னா 10 வருஷம் சீரியஸ். இதுதான் நம்மளை பூரா ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். ஒரு விஐபி மாட்டினா கோர்ட்டு சேர்ந்துக்கிட்டு ஏமாத்துறாங்க. உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கணும்? உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி கைது வந்து ஹைகோர்ட்டு பண்ணதை நாங்கள் கேள்விப்படவே இல்லைங்கிறாங்க. ஆனால் அது முதல்ல இது வரும்போது நானும் அப்படி தான் சொன்னேன், ஹைகோர்ட்டுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னேன். ஆனால் இப்போ ஆர்டர் வாங்கி பார்க்கும்போது வேல்முருகன் அவரே அரெஸ்ட் பண்ணலை, ஹைகோர்ட்டே அரெஸ்ட் எல்லாம் பண்ணலை, போலீஸுக்கு தான் சொல்கிறாரு. அவரை செக்யூர் பண்ணி சட்டப்படி என்ன இருக்கோ அதை நடவடிக்கை எடுக்கங்கிறீங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு படிக்காமையே அந்த ஜட்ஜ் வந்து இப்போ தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, 2வது சுப்ரீம் கோர்ட்டு ஏன் சிபிசிஐடிக்கு அனுப்புகிறாங்க? கண்டுபிடிக்கப்படாத வழக்கா? சார் ஒரு சின்ன இன்டரப்ஷன் சார். அதே ஜஸ்டிஸ் வேல்முருகன் சார் தான் ஏன் வந்து எஃப்ஐஆர்ல வந்து ஏடிஜிபி பேரை வந்து சேர்க்கலைங்கிற ஒரு விஷயத்தையும் கேட்டிருக்காருல. அப்படி கேட்டிருந்தா அவருக்கும் சட்டம் தெரியலன்னு தான் அர்த்தம். அவருக்கு சட்டம் தெரியலன்னு, போலீஸ் நடைமுறை அவருக்கு தெரியாது. ஹைகோர்ட் ஜட்ஜுங்களுக்கு போலீஸ் நடைமுறை தெரியாதுங்க. அவர் சிவில் சைடு இருந்தவர் வேல்முருகன். முதல்ல அட்வொகேட்டாக இருந்து அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக வந்தவர். அவர் சிவில் சைடு இருந்தவர். கிரிமினல் சைடில் போலீஸுக்கு வந்து போலீஸு அவருக்கு நடைமுறை தெரியாமல் இருக்கலாம்.
எஃப்ஐஆருங்கிறது முதல் தகவல் அறிக்கை. முதல்ல இது புகார் கொடுக்கும்போது அவங்க சொல்கிற விஷயம்தான் எஃப்ஐஆரில் வரும். ஓகே. அதற்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்டவர்களை விசாரிக்கும் போது வேறு பேர் வந்தால் அது குற்றப்பத்திரிகையில் தான் வரும். எஃப்ஐஆரில் சார்ஜ் ஷீட்டில் தான் போடுவாங்க. எஃப்ஐஆரில் வராது. ஓகே. எஃப்ஐஆரில் ஒருத்தர் பேர் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து கைது பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அக்யூஸ்ட் கன்ஃபெஷனை வச்சு கைது பண்ணுவாங்க. ஓகே, இதுதான் விஷயம். சார் 2 பேர் வந்து ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க குற்றவாளிகள். ஸோ அரெஸ்ட்டும் பண்ணல. அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அரெஸ்ட் பண்ணணும். அக்யூஸ்ட் கன்ஃபெஷன்ல வந்து யார் யார் குற்றம் சாட்டப்படுறாங்களோ, யார் யாருக்கு இன்வால்மெண்ட் இருக்கோ அவங்கள உடனடியாக கைது பண்ணணும். ஆனா விவிஐபி இல்ல, போலீஸ் வேற. போலீஸ் வேற. அதனால போலீஸ் வந்து காப்பாத்தி விடுவாங்க. ஓகே. ஏடிஜிபி அப்படிதான் காப்பாத்தி இருக்காங்க. ஆமா, ஏடிஜிபி காப்பாற்றப்பட்டிருக்கிறார். காரணம் பெரிய பதவியில் இருப்பார். சுப்ரீம் கோர்ட்டே சொல்றானே, இப்படி ஆளுங்களெல்லாம் எப்படி அரெஸ்ட் கொடுக்க முடியும்னா, நாளைக்கு ஒரு ஏடிஜிபி கொலை பண்ணிடுறாரு, சுப்ரீம் கோர்ட் இப்படி ஆளுங்களெல்லாம் எப்படி கைது பண்றதுன்னா, அப்ப நீ எதுக்கு நீதிமன்றத்தில் நீதிபதியாக ஏன் இருக்கீங்க? இதை போய் மறுபடியும் விசாரிக்கிறதுனா என்ன தெரியுமா? இதெல்லாம் ஊற்றி மூடுறதுக்கு, இதெல்லாம் அமுக்குவதற்கு எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. இதுல உச்ச நீதிமன்றமும் சிபிசிஐடிக்கு அனுப்புனது மிகப்பெரிய தப்பு. ஓகே சார். எஃப்ஐஆர் வந்துருச்சு, ஓகே, அக்யூஸ் கன்ஃபெஷன் வந்துருச்சு, எஃப்ஐஆர் போடணும்ல. எதுக்கு நீ சிபிசிஐடி போற? ஓகே சார், நீங்க சொல்றதை பார்த்தா குற்றவாளிகள் 2 பேருடைய ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஏடிஜிபியை கைது பண்ணி சிறையில் எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணி சிறையில் போட்டு. ஸோ அப்படி போட்டு, அதாவது அவரை பெயிலில் கூட விட முடியாது போலீஸ். ஏன்னா அது நான் பெயில் செக்ஷன், ரைட்டா? அதுக்கு அடுத்தது நீங்கள் பெயிலில் விட முடியாதுங்கிறது இன்னொன்று. சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் என்ன இருக்குன்னா, 7 வருஷம் தண்டனை வர்ற மாதிரி வழக்குகள் இருந்தால் போலீஸ் வந்து ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. இது வந்து மைனரை அப்டக்ட் பண்ணுது, 10 வருஷம் ஆஃபென்ஸ். இதில் போலீஸும் விடவே முடியாது. ஓகே. இவரை வந்து மேஜிஸ்ட்ரேட்டை போய் ப்ரொடியூஸ் பண்ணி, மேஜிஸ்ட்ரேட் வேணும்னா அவரை ப்ரொடியூஸ் பண்ணும்போதே பெயிலில் விட்டுடலாம். ஓகே சார். பூவை ஜெகன்மூர்த்தி ஏன் சார் அரெஸ்ட் பண்ணல? 26ஆம் தேதிக்கு தான் ஆர்டர் போடுவேன்னு வந்து ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன சார் காரணம்? அதான் அந்த 2 அக்யூஸ்டுங்க வந்து பூவை ஜெகன்மூர்த்தியை பற்றி எதுவும் அவங்க சொல்லலை, அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஆனால் அவங்க வந்து இதில் மிகப்பெரிய சதித்திட்டம் நடந்திருக்கிறதா தெரியுது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த ஜோடியை பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அரசியல்வாதி அவர் தேனியை சேர்ந்தவர். ஒரு இது வருது, உறுதிப்படுத்தப்பட்டாத செய்தி. ஓபிஎஸ்கிட்ட தான் அவங்க போயிருக்காங்க. அவர் தொகுதியை சேர்ந்தவர். ஓபிஎஸ் வந்து மற்றவங்களுக்கு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்குன்னா இவங்களுக்கும் போயிருக்காது. மூர்த்தின்னு சொல்லி மந்திரி, அவர் பேர் தான் அடிபடுது. இதெல்லாம் ரெக்கமெண்டேஷன். இந்த மாதிரி சொல்லும்போது திருவள்ளூரில் போகிறதா இருந்தால் அந்த எம்எல்ஏவை கையில் போட்டுக்கணுங்கிறதுக்காக இவருடைய உதவியை நாடியதாகவும் அங்கே செய்தி வந்திருக்கு. இதெல்லாம் வந்து அக்யூஸ்கிட்ட கேட்டு அவங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி இது பண்ணி அதில் ஆதாரம் இருந்தால் நீங்கள் பூவை ஜெகன்மூர்த்தியும் கைது பண்ணலாம். அதனால தான் ஜட்ஜி என்ன பண்ணார், பூவை ஜெகன்மூர்த்தியை உடனே கைது பண்ணலை. ஆனால் ஜட்ஜி அதில் சில வார்த்தை என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிங்கிறதுனால தான் உங்களை கைது பண்ண சொல்லலைங்கிறது. அது என்னது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு தனி சட்டமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி கொலை கூட பண்ணாலும் கண்டுக்க மாட்டேங்கிறா? அது என்ன வித்தியாசப்படுத்துறீங்க? கிரிமினல் லாங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது. அதான் சொல்லிட்டேன், முதலமைச்சர் பிரதமராக இருந்தாலும் குற்றம் செஞ்சுட்டா நீங்கள் தண்டனை கொடுத்து தானே ஆகணும். ஓகே. அவருக்கு மட்டும் நீங்கள் எப்படி எக்ஸம்ஷன் கொடுத்தீங்க? தப்பு இருந்தால் அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். ஓகே. அதனால விசாரிக்க. ஏடிஜிபியாக இருந்தாலும் தப்பு செஞ்சிருந்தா, ஒருத்தர் கடத்தலுக்காக வந்திருந்தா நீங்கள் உள்ளே போய் பிடிச்சி உள்ளே போடுறதுன்னு சட்டத்தின்படி தானே. ஓகே. ஜெகன்மூர்த்தியாக இருந்தால் என்ன, ஜெகன்மூர்த்தியோட பேக்ரவுண்டு ரெக்கார்டு எடுத்து பாருங்கள், அவர் மேலே எத்தனை வழக்கு இருக்குன்னு பாருங்கள். கட்ட பஞ்சாயத்துலாம் நிறைய பண்ணியிருக்காரு. நான் காவல்துறையில் இருந்ததுனால நான் அந்த டீட்டெயில் எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். இவங்க டீட்டெயிலாம் தெரியும், அதனால் இவங்களுக்கும் அந்த இது இருக்குது. ஓகே. இதில் தொடர்பு இருக்காங்கிறது சரியாக விசாரித்து பண்ணுங்க. அரசியல்வாதி உள்ள வராதுங்க. அதிமுக இருந்துக்கிட்டு அவர் நல்ல ஒரு உத்தமம், நீ என்ன நல்ல ஒரு உத்தமன்னு சொல்கிறது? போலீஸ் விசாரணையில் தான் நல்லவரா உத்தமரானு முடிவு பண்ணும். நீ கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஆளுங்களெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டு எம்எல்ஏ ஆக்கி விடுவேன். நாளைக்கு அவங்க தப்பு பண்ணால் அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணுவியா? எம்ஜிஆர்லாம் தான் உங்களெல்லாம் உதச்சி விரட்டி இருப்பார். இந்த இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைவர்கள் தப்பு இல்லைங்க. எம்ஜிஆர் வந்து அவருடைய கட்சிக்காரவங்களே அரெஸ்ட் பண்ண சொன்னார். ஏன்டா தப்பு பண்ணியிருக்கான் என் கட்சிக்காரன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்டவர் எம்ஜிஆர். நீ உன் கூட்டணி கட்சின்னா நீ வந்து வக்காலத்து வாங்குவீங்களா? மோசமான ஒரு இதில் பண்ணி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். அதனால் இப்போ ஸ்டாலின் வாயை திறக்கலை. ஆனால் அண்டர் கிரவுண்டில் அந்த ஏடிஜிபியை கைது பண்ணாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டான். ஓகே. சிபிசிஐடிக்கு அனுப்பிட்டான்,
சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சதித்திட்டம். சார் நாங்கள் சஸ்பென்ஷன் பண்ணதை வந்து வாபஸ் வாங்க மாட்டோம்னு வேற சுப்ரீம் கோர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதுதான் வாபஸ் வாங்கினா அவர் ஜெயிலுக்கு அனுப்பணும்ல. இப்போ நம்மளை நம்ப வைக்கணும்ல. வாபஸ் வாங்கி அவர் ஜெயிலுக்கு போகணும். ஆமா, அப்போ ஆக்ஷன் என்ன? ஓகே ஓகே, ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் சஸ்பெண்ட் பண்ணணும். நீ வெறும் சஸ்பென்ஷன் பண்ணுறது அர்த்தம் இல்லை. வெறும் சஸ்பெண்ட் இல்லை, ஜெயிலுக்கு அனுப்பிட்டு 24 மணி நேரத்தில் சஸ்பெண்ட் பண்ணு. நீ என்ன டிபார்ட்மெண்ட் என்கொயரியா நடத்துற? வெறும் சஸ்பென்ஷனோட முடியல. இது வந்து ஐபிசி கிரைம். இது ஐபிசி கிரைம். எல்லாம் ஜனங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டில் அரசியல்வாதி எவ்வளவு திருட்டுத்தனம் பண்றான், அதிகாரிகளும் எப்படி அதுக்கு உடந்தையாகி மக்களை எப்படி திசை திருப்புறாங்கிறதுக்கு தானே. குற்றம் செஞ்ச ஏடிஜிபியை வந்து அரசு நிர்வாகம் காப்பாத்துது. ஆமா, அரசு நிர்வாகம் காப்பாத்துது. உச்ச நீதிமன்றம் நீ எப்படி வந்து அவங்க சஸ்பென்ஷனாயோ, இது டிபார்ட்மெண்ட் என்கொயரியா என்ன, நீ வெறும் சஸ்பென்ஷன் மட்டும் பண்ணியிருக்க? ஆட்கடத்தல் நடந்திருக்கு, 2 அக்யூஸ்டுங்க அவருக்கு தொடர்பு இருக்குங்கிறான். அப்போ நீ ஐபிசியில் எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி 24 மணி நேரத்தில் தானே சஸ்பெண்ட் பண்ணணும்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு நாலேஜ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு இல்லையான்னு நான் இப்போ கேட்குறத நான் ஒரு வழக்கறிஞர் கேட்குறேன். ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இதை கேட்க வேணாமா? அப்போ உங்களை எப்படி ஏமாற்றிருக்காங்க? சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். நாளைக்கு கொலை பண்ணாலும் உச்ச நீதிமன்றத்தையும் திமுக ஏமாற்றிருக்காங்க. ஆமாம், நாளைக்கு ஒரு ஏடிஜிபி கொலை பண்ணிட்டு வருவார், உச்ச நீதிமன்றம் சொல்லுங்க சிபிசிஐடிக்கு அனுப்பியிருக்கோம்ப்பா, அதான் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கல்ல அப்படின்னு விட்டுருங்க. அப்புறம் ஐபிசி புத்தகத்தெல்லாம் வச்சு தீ வச்சு கொடுத்துங்க, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டெல்லாம் மூடிடுங்க. அப்புறம் எதுக்கு? அரசு ஊழியர்கள்னா இது தானே? சாதாரண மனிதனுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா? இன்னைக்கு வரை அவர் ஜெகன்மூர்த்திக்கு நீதிபதி என்று சொல்கிறாரு, உயர் நீதிமன்ற நீதிபதி. நீ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனுக்காக பார்க்குறேன். அப்போ நீங்களும் நீதி தவறிட்டீங்களே. அவருக்கு இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருங்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவான், 1008 அயோக்கியம் பண்ணுவான், அவன் வந்து எம்எல்ஏ எம்பின்னு விட்டுருவீங்களா? நல்ல மக்கள் சிந்திக்கணுங்கிறதுனால தான் நான் எந்த ஒரு கலரோடையும் பேசலை, யாருக்கும் ஒரு சார்பாக எல்லாம் பேசலை. மக்கள் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கங்க. நாடு எப்படி போயிட்டு இருக்கு, அரசியல்வாதி எப்படி ஏமாத்துறான், அதிகாரி எப்படி ஏமாத்துறான், நீதிமன்றங்களும் இந்த இதுக்கு எப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ துணை போகிறார்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய. ஓகே, இந்த சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கீங்க. ஹைகோர்ட்டே வந்து ஏடிஜிபி வந்து கைது பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை, குறிப்பாக செக்யூர் பண்ணி சட்டத்தின் முன்னாடி நிறுத்துங்கிற ஒரு வார்த்தையை தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது அரசு, அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் நடந்தது, சுப்ரீம் கோர்ட்டில் நடந்தது, உள்ளுக்குள்ள என்ன சிக்கல் இருக்கு, குறிப்பாக வந்து இந்த சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி அரெஸ்ட் பண்ணியிருக்கணும், அரெஸ்ட் பண்ணாமல் வந்து சஸ்பெண்ட் பண்ணி ஏடிஜிபி வந்து திமுக அரசாங்கம் காப்பாற்றிருக்குன்னு ஒரு பரந்துபட்ட பார்வையை இந்த வழக்கை பற்றி கொடுத்துருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசிய நமக்கு நன்றி வரராஜன். நன்றி.